வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி ரெசிபி வந்து ஹோம்மேட் எக் பிரியாணி எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், நான் செஞ்சது இந்த மாதிரி நல்ல கிரேவியோடு வந்திருக்கு. வாங்க நாங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதுக்கு வந்து 5 எக்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எக்கை வந்து பாயில் பண்ணி வச்சுக்கொள்ளணும். கொஞ்சம் உப்பும் ஆயிலும் போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெரிய ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். அரிசி வந்து இது 500 கிராம் எடுத்திருக்கேன். இதை 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கொள்ளணும். இதுக்கு நான் பாஸ்மதி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் வந்து தண்ணி கொதிக்க வைக்க போகிறேன். கொதிச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, மல்லி, புதினா இலைகள், உப்பு இப்போ வந்து 1 டீஸ்பூன் போட்டால் போதும். மிளகு இந்த மாதிரி நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் எல்லாமே. அந்த மாதிரி எல்லாத்தையும் இதில் போட்டுறணும். போட்டு கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் ஆன பிறகு அரிசி போட முதல்ல இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அப்படியே எடுத்துடணும். நான் எடுக்க மறந்துட்டேன், நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா நல்லா. நான் இதுக்கு குக் பண்ணுறதுக்கு முதல்ல இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குயிக்காக குக் பண்ணி எடுத்துடலாம். பாயில் பண்ண எக்கை வந்து தோல் இடிச்சிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறோணும். அப்போ அந்த மசாலாலாம் இந்த எக்குகளுக்கு போயிடும். இப்போ எக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் இதுக்கு மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். முட்டையில் படுற மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி வச்சுட்டேன். இப்போ நாங்கள் இந்த அரிசியை சேர்க்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துருங்க. நான் ஊற வச்ச அரிசி அதில் சேர்க்குறேன். இப்போ நாங்கள் இந்த அரிசியை வந்து நாங்கள் வடித்து தான் எடுக்க போகிறோம். அதனால தண்ணி வந்து அளவு வைக்க தேவையில்லை. அரிசியை வந்து 80% குக் பண்ணணும். முழுசாக குக் பண்ணிடக்கூடாது. நான் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்ப்போம் அரிசி எந்த மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லி. சோறு வந்து நல்லா வெந்துருச்சு 80%. இப்போ நாங்கள் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் மசாலா செய்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் சூடாக்கி அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பேரி எடுத்து வச்சுக்கொள்ளணும். நான் இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் கீயும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த அளவில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இதில் வெட்டின 4 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதக்கி கொள்ளணும். முக்கால்வாசி வதங்கின பிறகு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளணும்.
இப்போ நான் வந்து கீரின பச்சை மிளகாய் ஒரு 9 சேர்த்துருக்கேன். உரப்பு கணக்காக இருக்கும். அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று வெட்டி சேர்த்துருக்கேன். அதையும் இப்படி போட்டு நல்லா வதக்கி கொள்ளணும். நான் இங்கே வந்து உப்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எனக்கு கணக்காக இருந்துச்சு. நீங்கள் வேணால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அது பிறகு மீதியை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ ஓரளவு வதங்கின பிறகு நான் எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த அளவுகளெல்லாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மாதிரி பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு கப் தயிர் அடிச்சது சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடணும். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது பிறகு நான் முட்டை சேர்க்குறேன். லைம் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோன்னா. அதோட அரை கப் ஹாட் வாட்டரும் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனும் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ மல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கொள்ளணும். நல்லா பிரட்டி விடணும். இப்போ கிரேவி வந்து திக்காயிடுச்சு. சோறு வடித்த தண்ணியில் 1/4 கப் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ தம் போடுவோம். இப்போ நான் தம் போடுற சட்டியில் சமைச்ச சோறு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நம்ம மசாலாவும் சேர்க்கலாம். ஆனால் மசாலா சேர்த்தா அப்படியே தீஞ்சிரும். அதனால சோறு இப்போ ஃபஸ்ட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டால் மசாலா காயாது. இப்போ ஃபஸ்ட்டுக்கு சோறை போட்டுட்டு அதுக்கு பிறகு மசாலா எக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் செய்கிறது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வரும். அதே பிறகு
மல்லி புதினா ஃப்ரை பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறோம். அது பிறகு திரும்ப இன்னொரு தட்டு சோறு சேர்த்துக்கொள்வோம். மசாலாக்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு தட்டில் மட்டும் மசாலா எக்கெல்லாம் போட்டுட்டு ரைஸை போட்டு மூடலாம். நான் அந்த 2 தடவை மசாலா சேர்க்குறேன். இப்போ கடைசியாக நான் சோறு போட்டுட்டு அதுக்கு மேலே மல்லி புதினா இலைகள், ஃப்ரை பண்ண வெங்காயம், கொஞ்சோண்டு பால், நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கொள்கிறேன். இப்படியெல்லாம் போட்டுட்டு நான் ஃபாயிலில் ரப் பண்ணுறேன். ஃபாயிலில் ரப் பண்ணிவிட்டு இப்போ தம்முக்கு போடணும். கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்கு நான் மேலால் கரம் மசாலா கொஞ்சம் தூவி விடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யலாம், கட்டாயம் இல்லை. இப்போ நான் ஃபாயிலால் ரப் பண்ணி மூடியால் மூடி தம் போட போகிறேன். இங்கே நான் வந்து 300ல் வைக்கிறேன். மீடியம் இல்லை, லோ ஹீட்டில் ஒரு 15 மினிட்ஸ் ஹீட்டில் போட்டிருக்கேன். அது மாதிரி டைமும் செட் பண்ணி வச்சுருக்கேன் 15 மினிட்ஸ்க்கு. இப்போ 15 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. குக்கரும் ஆஃப் ஆகிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் நல்லா சோறோடு கலந்து இருந்துச்சு. இந்த மாதிரி அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.